Hello students, welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 example 10.32 பார்க்கலாம். ஆல்ரெடி நான் previous videoல example 3.1 போட்டிருக்கோம். இதே மெத்தட் தான் find. இங்க வந்து y double dash தான் சொல்லிருக்காங்க. அங்க வந்து y dash, y double dash, y triple dash னு கொடுத்துப்பாங்க. ஆனா இங்க வந்து y double dash மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட்ல கொஞ்சம் சம்ஸை பார்க்க போறோம். அதுல தான் 31 பார்த்தோம். இப்போ 32. Find y double dash if y equal to 1 by x னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். y equal to என்ன கொஸ்டின் என்ன? 1 by x. இப்போ differentiate with respect to x. ஏன்னா இங்க இருக்க வேரியபிள் x தான் நம்மளுக்கு. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இந்த சாரி அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி போடலாம்னா y equal to இந்த 1 by x இங்க பவர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 1 by x எப்படி எழுதலாம்? x பவர் -1 ன்னு எழுதலாமா? x பவர் -1 ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நம்ம dy by dx அப்படின்னு சொல்லலாம், இல்ல y dash சொல்லலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஸ் பண்ண ஆகும், பவர் -1 முன்னாடி வந்துடும். -1 x பவர் -1ஓட -1 வந்துருமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? நீங்க மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -2 ஆயிடும். இதுதான் y dash. y dash வேல்யூ புரியுதாமா? நான் 1 by x x பவர் -1 எழுதிக்கேன், அவ்வளவுதான். இப்போ x பவர் -1 நம்ம டிஃபரன்ஸ் பண்ணா -1 முன்னாடி வந்துடும். பவர் எப்பவுமே முன்னாடி வரும். x பவர் -1ஓட -1 ஃபார்முலா தெரியும்ல, x பவர் n ஃபார்முலா, n இன்ட்டு x பவர் n -1 அந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? x பவர் n ஃபார்முலா என்ன? n இன்ட்டு x பவர் n -1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் dy, ஆனா நம்மளுக்கு y டபுள் டேஷ் கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா y டபுள் டேஷ். y டபுள் டேஷ்னா நம்ம y டேஷ் தான் கண்டுபிடிச்சிக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர் நம்மளுக்கு இங்க கேட்குறது y டபுள் டேஷ், இதை தான் இப்படி எழுதும். ஈக்குவல் டு திருப்பி பவர் என்ன பண்ணலாம்? இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு இந்த -2 முன்னாடி வந்தது, x பவர் -2 -1 ஃபார்முலா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2x பவர் ரெண்டு தேர் பண்ணா -3. புரியுதாமா? சாரிம்மா, கொஸ்டின்ல y ட்ரிபிள் டேஷ் கேட்டிருக்காங்கம்மா. நான் y டபுள் டேஷ் சொல்லிட்டேன். கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, y ட்ரிபிள் டேஷ். ஓகேவா? இப்போ நம்ம y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. y டபுள் டேஷ் ஈக்குவல் டு -2x பவர் -3னுக்கா? கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? y ட்ரிபிள் டேஷ். அதை நான் இப்போ டைரக்டாவே y ட்ரிபிள் டேஷ்னு போடுறேன். ஓகேவா? இதை தான் டிஃபரன்ஸ் பண்ண போறேன் நெக்ஸ்ட். அப்போ 2 இன்ட்டு இந்த 2 இருக்கு ஆல்ரெடி, 2 இன்ட்டு -3 இந்த பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்தது, x பவர் -3ஓட -1. அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் -2 3s are 6, x பவர் -3ஓட -1 ஆட் பண்ணா -4. ஓகேவா? y ட்ரிபிள் டேஷ் வேல்யூ வேணும் நம்மளுக்கு, இந்த வேல்யூ வந்திருக்கு. ஆனா இந்த -6 x பவர் -4 இப்படி எழுதலாம், x பவர் 4 எழுதலாமா? ஓகேவா? -6 by x பவர் 4 எழுதலாம். ஓகேவாமா? ஓகேவா? ஸோ therefore y ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன வேல்யூ? -6 பவர் 6 by x பவர் 4. x பவர் -4 டினாமினேட்டர் கொண்டு வந்தா பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாமா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.